ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ட்விஸ்டட் அப்சஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். தென் நான் வீடியோஸ் ரொம்ப கேப் விட்டு போடுறேன். எஸ், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா. தென் நீங்கள் எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா பண்ணுங்கள். இப்போ கூட பிஸியாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். எஃப்எஃப்லாம் நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துருந்துருங்க. இப்போ பார்த்தா ஜேகே உங்கள் மேலே ஓவர் ஆகிருப்பார்ல. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்டேராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகேவோட ஷார்ப் லுக்கில் அப்படியே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு சொல்லலாம். லிட்லி அப்படியே நீங்களும் லுக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவனும் லுக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த லுக்கில் அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னதுக்கப்புறம் ஜேகே அப்படியே 1 செகண்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே லிப் லாக் பண்ணிடுறான் உங்களோட லிப்பை. கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் அந்த கீஸ் அப்படியே லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட அப்பர் லிப் அண்டர் லிப்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு சக் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறத விட ஒன் சைடு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியுது இது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி பிடிச்சி தள்ளி விட பார்க்குறீங்க, பட் யூ காண்ட். ஏன்னா ஜேகே அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சடனாக கீழே இருந்து உங்களை கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. நேஹா, நேஹா, சிக்கி சிக்கி விட்டு, சிக்கி 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 வராங்க விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவங்க மேலே வரைக்கும் வந்துட்டாங்க. சிக்கி இங்கே போ ஜிக்கி. கதவை ஓப்பன் பண்ணுறி பார்ப்போம். ஜிக்கி போ ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி, ஏன் ஜிக்கி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, போ கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் பெட்டில். ஸோ நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன, நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஒரு சவுண்டே இல்லை. இல்லை இல்லை அது என்னம்மா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறாங்க. 1 செகண்ட் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சடனாக திரும்புறீங்க, பார்த்தா ஜேகேவை காணோம். எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் அப்படியே டெரஸ் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டெரஸ் பைப் வழியாக இறங்கி போயிடுறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பெரியம்மா, என்னம்மா அங்கே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை என்னாச்சு? இல்லை, தூங்க போகிறல்ல, அதான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு பாடு, ஓகேவா? சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த பாலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உட்காடுறீங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது உங்களுக்கு ஐடி கார்டு வாங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போச்சு நான் நாளைக்கு காலேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, ஹலோ, ஐடி கார்டு தர மறந்துட்டேன். ஐடி கார்டு தர தானே வந்த நீ, அப்புறம் எதுக்கு நீ ஐடி கார்டை தராமல் போன? ஓவராக பண்ணாதடி, நானும் மறந்துட்டேன், என்ன பண்ணுறது, நீயும் தானே மறந்த. ஐயோ, நான் பெரியம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் பயந்து மறந்துட்டேன். உனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன்டி, சுத்தமாக ஞாபகம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நீ நாளைக்கு நடந்து வா, நான் பாதி வழியில் தரேன். அதெல்லாம் முடியாதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஐடி கார்டு தருவேன். உன் தம்பிக்கு என்ன பார்த்தாலே வயிறு எரியும், அதோட அட்வான்டேஜ் எல்லாம் நீ பார்த்துக்கோப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி பாட்டுக்கு அப்படி ஃபோன் கட் பண்ணிடுதா. ஷோ, இவன் ஏன் இப்படி இருக்கான் பர்வட். இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்குன்னு பார்த்து நான் காலேஜுக்கு நடந்து போனால் வேற இவன் வேற சந்தேகத்திலே பார்ப்பானே. என்ன பண்ணுறது? ஜேகே, ஏன் என்ன மட்டும் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது டேமின் கால் பண்ணுறான். டேமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ டேமின். என்னாச்சு, வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு? ஒன்றும் இல்லை டேமின், சொல்லு. இல்லைப்பா, நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது உன் கையால் ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வாயான். டேமின், எனக்கு மூடு இல்லை, அதனால். மூடு இல்லைன்னெல்லாம் சொல்லாதப்பா ப்ளீஸ், உன்னோட கையால் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லா பசங்களும் ஆசைப்படுறது தானே ஃப்யூச்சர் பொண்டாட்டி கையிலன்னு சாப்பிடணுன்னு.
டேமின், ஏன் இப்படி ரொம்ப ஆசைப்படுற? ஏ, உன்னோட கைவண்ணம் ரொம்பவே நல்லா இருக்கும்டி. ப்ளீஸ் டி, செஞ்சு எடுத்துகிட்டு வா. சரி டேமின், சரி சரிடி. அப்புறம் என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டேமின், நீ சாப்பிட்டியா? நான்லாம் சாப்பிட்டேன். சரி, அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? இல்லை டேமின், ஐடி கார்டு தொலைச்சிட்டேன், அதான். ஐடி கார்டு தொலைச்சிட்டியா? அங்கே இங்கே தான் வச்சுருப்ப, நீ அப்படி பொறுப்பே இல்லாமல் எல்லாம் பண்ண மாட்ட. ஆமாம் ஆமாம் டேமின், அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நம்ம நாளைக்கு காலேஜில் பேசலாமே? சரிடி, நாளைக்கு காலேஜில் பேசலாம். லவ் யூ. லவ் யூ டேமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. ஓ காட், இந்த விஷயத்த டேமின் கிட்ட சொல்லலாமா? எப்படி சொல்கிறது? அவன் என்னை லவ் பண்ணுற பையன், என்ன நினைப்பான்? இல்லை வயன், சொல்கிறது சுத்தமாக சரிப்பட்டு வராது. இந்த பிரச்சனையை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எழுந்திரிச்சு அதே மாதிரி நெட் சாரி தான் கட்டுறீங்க. ஸோ நெட் சாரி கட்டிட்டு அப்படியே வந்து கீழே வரீங்க. கீழே வந்து வேக வேகமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. நேஹா, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடு. இல்லை பெரியம்மா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போகணும். அதான் நீங்கள் சீக்கிரமாக லஞ்ச் எடுத்துகிட்டு வரீங்களா? அப்போது நான் கொண்டு விட வேணாமா? இல்லை பெரியம்மா, அதெல்லாம் வேணாம், நான் போய்க்கிறேன். அவனை கொஞ்சம் லேட்டாக போக சொல்லுங்கள் காலேஜுக்கு. அவனுக்கு 9 o'clock தானே காலேஜு. நான் இன்றைக்கி சீக்கிரம் போகணும். செகண்ட் டே ஆஃப் காலேஜில் இன்றைக்கி ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் சீக்கிரம் போகிறேன். அவனை கொஞ்சம் லேட்டாக கிளப்பி அனுப்பிடுங்க, சரியா? ஈவினிங் வந்து பிக் பண்ண சொல்லுங்கள். சரிம்மா, இப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லஞ்சையும் தந்து உங்களை வந்து விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நடந்து தான் வந்துட்டுருக்கீங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸ் கிடையாது. பட் ஜேகே நடந்து வர சொன்னதால் நீங்கள் வந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுமே ஜேகே வந்து அப்படியே பைக் கொண்டு வந்துடுறாரு. என்ன என்ன நீ பைக் கொண்டு வந்திருக்கா? ஏறு, இங்கேருந்து இப்போ நான் காலேஜ் வரைக்கும் நடந்தால் வரப்போகிற. இங்கே பாரு ஜேகே, இங்கேருந்து போ. நான் நடந்து வந்தாலும் உன் கூட வரமாட்டேன். என்னடி அப்படியே சும்மா சொல்லாத. நான் உன்னை தங்க தட்டில் வச்சு பார்த்துக்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ நடந்து போனால் என் மனசு கேட்காதிரி. ஏறிடு, பேசாமல் ஏறிடு. ஜேகே, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு. ஃபஸ்ட்டு ஐடி கார்டை கூட. பைக்கில் ஏறுறியா? எல்லாம் ஐடி கார்டு தர மாட்டேன். ஜேகே, இங்கே பாரு, காலேஜில் யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்னடா பண்ணுவ? காலேஜில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஏதாவது அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாப்பில் உன்னை இறக்கி விட்டுறேன். அங்கேருந்து பக்கம்தான், நடந்து வந்துடு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, விளையாடாத ஜேகே ப்ளீஸ், ஐடி கார்டை கொடு, நான் நடந்து வரேன். நடக்க வைக்க மாட்டேன்டி, நீ நடந்து வரக்கூடாது. என் செல்ல பொண்டாட்டியோட கால் என்னத்துக்கு ஆகுறது? வா, பைக்கில் ஏறி உட்காரு, நான் அள்ளுங்காமல் குள்ளுங்காமல் கொண்டு போய் காலேஜில் சேர்த்துடுறேன். ஜேகே வெள்ளையாடாத ஜேகே ப்ளீஸ் ஜேகே. ஓவராக நட்டிக்காதடி. ஒரு மாதிரி இருந்துட்டு அந்த டேமின் கிட்ட அப்படியே தையா தக்கான ஆடுறதுக்கு தானே கேட்குற. ஏறு, நான் தான் ட்ராப் பண்ணுவேன், ஏறுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து வேறு வழி இல்லாமல் ஏறிக்கிறீங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே வந்து ஜேகே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து பிடிக்கலாம் இல்லை, அப்படியே வந்து இந்த கீதா கோவிந்த படத்தில் கீதா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியே வந்து உட்காந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு சிக்னல் வந்ததும் அதில் அப்படியே சடன் பிரேக் போட நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டில் போய் ஜேகேவோட ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு வா. இல்லை, கையெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து திருப்பியும் உங்கள் மடியில் வச்சுக்கிறீங்க. திருப்பியும் அடுத்த சிக்னலில் போய் சடன் பிரேக் போடுவேன், கீழே விழுந்துடாத, கொஞ்சம் மெதுவாக போ. முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அப்படியே ஷோல்டரில் எடுத்து கை வச்சுக்கிறீங்க. இங்கே பாரு, உன் மேலே வேறு எதுவும் இல்லை எனக்கு, நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் கை வச்சுருக்க, அதானே? ஆமாம் ஆமாம் அப்படி தான். அப்படியே இருந்துட்டு போட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஸ்பீடாக பைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களை காலேஜோட என்ட்ரன்ஸில் கொண்டுட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ இறங்கின உடனே சரி ஐடி கார்டு கொடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடி எடுத்து தராரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நடந்து போகிறீங்க.
சிரிப்பாக வருதுடி ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்று பார்த்துட்டு ஸோ பைக்கை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அவரும் வந்து கிளாஸ்க்கு வராரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடாக போயிட்டு பேகெல்லாம் வந்து கழட்டி வைக்கிறீங்க உங்களோட கேபினில். வச்சுட்டே இருக்கும்போது டேமின் வரான். இன்னைக்கு யாரோட பைக்கில் வந்த? அப்போட பைக்கில் வரலையே நீ? ஆமாம் டேமின், நான் ஜங்குக்கோட பைக்கில் வந்தேன். ஜங்குக் யார் உனக்கு? நீ தான் இந்தியன் கேர்ள் ஆச்சே. அது 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 வந்து அது ஆமாம், நான் இந்தியன் கேர்ள் தான். அது வந்து ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. என்ன என்ன மறைக்கிற? இல்லை, அது அது வந்து ஜேகேவா நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே தெரியும் எனக்கு. என் தம்பியோட கிளாஸ்மேட் தான் ஜேகே. அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் அவன் பேசுவான் நல்லா. அதான் இன்னைக்கு வழியில் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஏன்னா தம்பிக்கு 9 o'clock தான் காலேஜ். இன்னைக்கு ஈவெண்ட் இருக்குல்ல, அதான் வா ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். ஓ தம்பியா? ஆமாம் தம்பி தான். நம்ம காலேஜில் தானே படிக்கிறான். ஆமாம் நேற்றுக்கு பார்த்தேன் அந்த பையன். சரி உட்காரு. இல்லை டெமின், டைம் ஆகுது கிளாஸ்க்கு டைம் ஆகுதா? இன்னைக்கு ஈவென்ட்ரி, உட்காரு. சொல்லு டேமின், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? நீ இவ்வளோ நர்வஸாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இல்லை டேமின், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்னாச்சு? இல்லை இதெல்லாம் பொண்ணுங்களோடது. அது வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு சொல்லணும்னா சொல்லு. ஓப்பனாக பேசு. இதெல்லாம் நீ வந்து மூடி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி டேமின், நீ போறியா? நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேமின் வந்து வெளியே வந்துடுறான். ஸோ இப்படியே தான் சம்டைம்ஸ் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. இன்னைக்கு ஈவெண்ட் அப்படிங்கிறதால நீங்கள் வந்துட்டு யாருமே கிளாஸ்க்கு போக வேண்டிய தேவையில்லை. ஸோ கேபின்லேயே உட்காந்துக்கிறதா இருந்தாலும் உட்காரலாம், இல்லைனா பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கேபின்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து படுக்கிறது அப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு 10 o'clock இருக்கும். உங்கள் கேபினில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக கேபின் ஓப்பன் ஆகுது. டேமின், நான் சொன்னேன்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. கேள்விப்பட்டேன். ஜேகே? ஜேகேவே தான். இந்தா. ஜேகே, என்ன இதெல்லாம்? இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும் பொண்டாட்டி. உன்னோட ஹபிக்கு எல்லாமே தெரியும். ஜேகே, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையே வெளியே போ. எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, நீ என்ன நாப்கின் யூஸ் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் இது மெடிக்கல் ப்ரூவெண்ட், ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லி. வாங்கிட்டு வந்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே உனக்கு தான். யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? ஐ மீன் டு சே, சாப்பிட்டுக்கோ. எல்லாமே உனக்கு தான். உன்னோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் என்கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டே இரு. சாஃப்டாலாம் பேசாத. எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் உன்னோட டேமின் கிட்ட சொன்னியோ? டேமின் தான் உங்ககிட்ட சொன்னானா? இல்லைம்மா, பேசிகிட்டு இருந்த. ஒட்டு கேட்குறது தப்பு தான், இருந்தாலும் கேட்டேன். சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. இன்னும் ஒரு 3 days ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ? சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் டேமின் கிட்ட கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி இருந்துக்கோ, சரியா? தென் நான் உங்ககிட்ட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொன்னேனே, ஏன் நீ சேஞ்ச் பண்ணலை? அது இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் என்னோட விருப்பம். எதுக்கு நீ இன்னும் எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிற? யோசிச்சல ஒரு செகண்டாவது, அங்கே தான் நிற்கிற நீ. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, சாப்பிடு, நல்லா சாப்பிடு, எதுக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் இப்படியெல்லாம் பேசுவேன், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியும், எனக்கு புரியுது, சரியா? அதனால் பார்த்துக்கோ. அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன், ஓகே? இங்கே பாரு ஜேகே, முதல்ல இங்கேருந்து வெளியே போ. நான் வேறு எதுவும் கேள்விப்படக்கூடாது, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கேருந்து வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே வந்து வெளியே வந்துடுறாரு. ஓ மை காட், இவனை நான் என்னன்னு சொல்கிறது?
ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாமல்லாம் இல்லை, ஜேகே பண்ணுறதால தான் அவங்களோட மூட் வந்து இப்படி இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டேமின் வந்து உங்களோட கேபினுக்கு வரான். ஏய் என்னடி திங்ஸ் எல்லாம் இருக்குது? ஆ இல்லை, நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. வீட்டிலேருந்து வரும்போது இதெல்லாம் நான் பார்க்கலையே. இல்லை டேமின், இதெல்லாம் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டேன். ஆ சரி விடு. அப்புறம் இந்த டைமில் நான் கேட்குறது தப்பு தான். இல்லை எனக்கு புரியல, என்ன கேட்குற? இல்லை, நம்ம இது வரைக்கும் ஒரு கிஸ் கூட பண்ணது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுறேன். ஜெமின் ப்ளீஸ் இங்கேருந்து போ. எனக்கு மூடு சரியில்லை, நான் மூட் சரியானதுக்கப்புறம் நானே வந்து தரேன். ஏய் அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கிஸ் தானே கேட்குறேன், ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ் கூட. ஜெமின் ஏன், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, அப்படியே கேட்குறீங்க. ஸோ டேமின் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் சேர் பக்கத்தில் அப்படியே வரான். டெமின் டெமின் ஏன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? ப்ளீஸ் டெமின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. டெமின் டேமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டேமின் வந்து கிட்ட கிஸ் பண்ண வந்துட்டான். அப்போது சடனாக உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. டேமின் யாரோ யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டேமினை கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. பிரின்சிபல் சார். பேசு. ஹலோ சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். அது வந்து ஒன்றும் இல்லை நேகா, இங்கே வந்தேன்னா நான் உனக்கு ஒரு வேலை சொல்லணும், அதான் இங்கே வந்தேன்னா நான் சொல்லிடுவேன். ஓகே சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அவங்களோட கேபின்லேருந்து எழுந்திரிச்சு பிரின்சிபலோட ரூமுக்கு போகிறீங்க. அப்போது வந்துட்டு டேமி நீங்கள் நின்றுட்டுருக்கான். ஓ ஷிட், மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் வந்து பிரின்சிபலோட ரூமுக்கு போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமிங் நேகா. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் சார். இந்த நோட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறியா கொஞ்சம்? என்ன நோட்ஸ் சார் இது? இதெல்லாம் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோடது, சிக்னேச்சர் பண்ண வச்சுருந்தாங்க, சீக்கிரம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ நேகா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே விட்டுடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்து வெளியே வரீங்க. உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக அந்த நோட்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. அப்போது டேமின் வந்து வெளியே வரான் உங்களோட கேபின்லேருந்து. ஏய் என்னடி இவ்வளோ நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிற? இல்லை, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோடது, அவர் சிக்னேச்சர் பண்ணி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருன்னு சொன்னார், அதான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி என்கிட்ட கூட, நான் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இல்லை டேமின், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏய் குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட கேபினுக்கு தான். உங்கள் கேபினுக்கு முன்னாடி ஒரு குட்டியோண்டு சந்து இருக்கும். அந்த சந்திலேருந்து ஜேகே தான் உங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு லாக் ஆகிடுறீங்க. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடு. கேபினில் என்னடி பண்ணிகிட்டு இருந்த? ஜேகே என்ன என்ன கேட்குற நீ? கேபினில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஜேகே இங்கே பாரு, நான் என்னமும் பண்ணுவேன், உனக்கு என்ன? அதை பற்றி கேட்க நீ யார்? அப்படி ஜேகே இங்கே பாரு, என்ன ஒழுங்கு மரியாதையாக விடு, விட்டுட்டு இங்கேருந்து கிளாஸ்க்கு போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறீங்க. கேபினில் நீ டேமின் கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். ஜேகே எனாஃப், ஓகேவா? நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நானும் டேமினும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளையில் நாங்கள் 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிப்போம், புரிஞ்சுதா உனக்கு? நான் இது எதுவுமே கேட்கல. கேபினில் நீயும் டேமினும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜேகே ஆர் யூ மேட்? நான் உங்ககிட்ட இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக தந்துட்டேன். நாங்கள் என்ன பண்ணாலும் உனக்கு கேட்கவோ அதில் தலையிடவோ ஒரு அருகதையும் இல்லை. உனக்கு புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் நீ என் பொண்டாட்டி, இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதுனால தானே அவன் ஒன்று இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பைத்தியக்காரன மாதிரி பேசாத, முதல்ல என்னை விடு.
விடுன்னு சொன்னேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளி விட பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். அப்படியே உங்களை லாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஜேகே, எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையாக என்னை விடுன்னு சொன்னேன். ஏய், உன்னை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால தானடி இப்படி பண்ணிகிட்ருக்க. ஆ ஜேகே, என்ன விடுன்னு சொன்னேன். இங்கே பாரு, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணேன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பண்ணிக்கோ பண்ணிக்கோ. நீ என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட சேர்த்து உன்னையும் இந்த காலேஜிலேருந்து ரிசைன் பண்ணி என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் படிக்கிற காலேஜில் தான் நீ ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம். ஆ என்ன ஓகேவா? செக்கி, என்னை விட்டுன்னு சொன்னேன். பாரு, நீ உன்னோட லிமிட்ஸ் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிகிட்ருக்க. என்னை விடுன்னு சொன்னேன். உன்னை இப்படியே விட்டால் நீ திருப்பியும் இந்த வேலை தாண்டி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ரொம்ப புஷ் பண்ணி நீடான் போட வைக்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்துட்டு அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு இது பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே நீடவுன் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை நீடவுன் பண்ணி உட்கார வச்சுட்டு அவனோட பேண்ட்ஸ் இப்போ அன்சிப் பண்ணுறான். உங்களோட ஐஎஸ் எல்லாம் பயங்கரமாக வைட் ஆகுது. நீங்கள் செம்மையாக அழுறீங்க. ஏ, வாய மூடுறி, வாய மூடுன்னு சொன்னேன். ஜெக்கி, என்னை விட்டு ஜெக்கி. என்ன ஜெக்கி பண்ணிகிட்ருக்க நீ? என்னோட ஸ்டூடெண்ட்டா, விட்டுடுறா, என்னை ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அலறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படியே அங்கேருந்து போகிறதுக்காக. ஏய், அடிங்கொத்தா, அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அஞ்சு பண்ணிவிட்டு வெளியே எடுக்கிற அவனோடத பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்ததுக்கே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயப்படுறீங்க நீங்கள். ஜேகே, விடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, விட்டுரு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே, ஏன் ஜேகே இப்படியெல்லாம் பண்ணுற, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பெக் பண்ணுறீங்க. அவங்க ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு ஃபாலன் ஆகிட்டே இருக்கு. அப்படியே ரொம்ப பெக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோடதை எடுத்து உங்கள் வாயில் திணிக்கிறான். ஸோ உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே வந்து நீங்கள் அதை விட்டு வெளியே வரவும் முடியாமல், அதை இது பண்ணவும் முடியாமல் அப்படியே உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் முடியல. ஜேகே வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து மொத்தமாக ஆயிடுறீங்க. ஸோ அப்படியே வந்து ஃபைண்ட் ஆகுற ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்படியே ஜேகே வந்து எடுத்துட்டு மொத்தமாக ஜிப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து உங்களை தூக்குறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுற அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்கள் சீக்ஸில் அப்படியே டேப் பண்ணுறான். ஏய் ஏய், எந்திரி ஏய். ஜேகே, என்ன விட்டு ஜேகே. ஏன் ஏன் இப்படி என்ன மட்டும் பண்ணுற? என்ன மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? ஏன்னா யூ ஆர் மைண்ட், யூ ஆர் ஸ்ட்ரிக்ட்லி மைண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காது பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதோட அவ்வளோதான் ஃபைண்ட் ஆகி அப்படியே ஜேகே மேலேயே விழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே விழுந்து ஜேகே வந்து அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இது ரொம்ப ஒரு மாதிரி ஓடா போகுதோ என்னமோ ஒன்று. சரி, நான் இதை இவ்வளவு டாக்ஸிக்காக தான் கொண்டு போகணுன்னு நினச்சேன். நான் இது வரைக்கும் டாக்ஸிக்காக எவ்வளோ டாக்ஸிக்காக எழுதுனது இல்லைடா. ஓகேவா? பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா, பாய் பாய், லவ் யூ ஆல்.